கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்பவே மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கௌதம் இந்திராவும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்திரா, என்ன இந்திரா, நீ எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக போகிற? அப்படி இருக்க சூழ்நிலையில் பெட்ஷீட்டு துணியெல்லாம் மடித்து வைக்கலாமா? ஆமாம் கௌதம், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் போஸ்டிங் வந்து வந்துடும். அப்படி இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி நேரத்தில் என்னால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் நான் இப்பயே பார்க்குறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. ஓகே ஓகே ஃபைனுங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா தன்மையாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ராகினி வந்து கதிரை வந்து ஜேபி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. சிக்க வைக்க தான் கூட்டிகிட்டு வராங்க. இது தெரியாமல் கதிர் வந்து ராகினி சித்தி சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு வராங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கதிர், நம்ம கம்பெனி இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஜேபி கிட்ட உதவி கேட்கலாம் தான். உதவி கேட்டால் சரி வரும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமாச்சு. லாஸ்ட்டில் போயிட்டுருக்கிற கம்பெனி வந்து தூக்கி நிப்பாட்டணும்னா இது மாதிரி ஒரு கம்பெனியோட டைப் வச்சா தான் உண்டு. என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல. இரு அவர்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டேன், சிக்க வைக்க வேண்டியதெல்லாம் உங்கள் பொறுப்புங்கிற மாதிரி கஞ்சாடையில் வந்து பேசுகிறாங்க. இது நம்ம கதிருக்கு தெரியாமல் அப்பாவியாக வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ராகினி வந்து கேட்குறாங்க, கம்பெனி வந்து லாஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பெரிய முதலாளியெல்லாம் நம்ம வீட்டை தேடி வந்திருப்பீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன உதவி வேணும்? கௌதம் வந்து கம்பெனி வந்து பார்த்துட்டு இருக்கப்ப நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்ததுலேருந்து கம்பெனி வந்து படுத்தபடிக்கே ஆயிடுச்சு. 50 கோடி ரூபா கிட்ட லாஸ் ஆயிருக்கு. இப்போ அதை தூக்கி நிப்பாட்டணும்னா ஏதாவது பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் வேணும். அதனால தான் அவங்க ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம ராகினி அந்த இடத்துல. என்ன நம்பி வந்துட்டீங்களே, ஏண்டா கணக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்க, குடிக்க எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கணக்கு. சரிடா, அந்த ப்ளூ கலர் ஃபைல் எடுத்துகிட்டு வா. சார், அந்த ஃபைலையா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அந்த ஃபைல் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் சொல்லி அப்படியே ஐஸ் வச்சு பேசுகிறதமா அவங்களுக்குள்ளேயே வந்து பேசுகிறாங்க. கதிருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் அது? ஃபுல்லாக வந்து படித்து பார்க்குறாங்க. இது வந்து 450 ஏக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 250 கோடி ரூபா கிட்ட வந்து லேண்டு மட்டும் போகும். இங்கே சைட்டாக வந்து பிரித்து அவ்வளோ சைட்டுங்க வந்து பில்டிங் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்களை கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் 100-150 கோடி ரூபா ப்ராஃபிட்டே எடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே. உங்களால் முடியல. அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? இந்த கம்பெனி வந்து நல்லபடியாக வந்து தொடக்கி வைக்கணும்னா இது மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் உண்டு. இல்லாட்டி எப்படி வந்து 50 கோடி ரூபாயெல்லாம் சட்டுன்னு வந்து உங்களால் ரெக்கவரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 150 கோடியாவது கிடைக்குங்கிற மாதிரி சிக்க வைக்கிறாங்க. ஆல்ரெடி ஜேபி மேலே ஏகப்பட்ட புகார் இருக்குது. இதில் இவர் வாலண்டரியாக வந்து கம்பெனியே நடக்கக்கூடாது, இழுத்து முடியணுங்கிற மாதிரி முடிவில் தான் சுற்றிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜேபி ராகினியும். இது தெரியாமல் வந்து வாலண்டரியாக போய் சிக்கிறாங்க நம்ம கதிர். டேய் ஒத்துக்கடா, மிகப்பெரிய ஆஃபர்ரா. இந்த மாதிரி ஆஃபரை பயன்படுத்தினாதான் உனக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரும். ஏன்னா 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தா நம்ம கௌதம், நீ 250 கோடி ரூபா ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போனாதான் உனக்கு மிகப்பெரிய வேல்யூ வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜாயின்ட் டைப் போடுவாங்கள்ல, அது மாதிரி ஒன்று போட்டுருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. லேண்டு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். நீங்கள் பேங்க் லோன் வந்து வாங்கிக்கோங்க, பில்டிங் கட்டுங்க. வரக்கூடிய ப்ராஃபிட்டில் எனக்கு பாதி உங்களுக்கு பாதி. நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு பாதி, லேண்ட் வச்சுருக்கறனால எனக்கு பாதி. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் டாக்குமெண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மேனேஜர்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க நம்ம கதிர். அவங்க வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தா கதிர்கிட்ட சொன்னால் எதுவுமே வேலைக்கு ஆகாது, கௌதம்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி கௌதம் கால் பண்ணுறாங்க. மேனேஜர், என்ன மேனேஜர், கம்பெனி மிகப்பெரிய ஆபத்தில் வந்து சிக்க போகுது, என்னாச்சு? கதிர் வந்து 250 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காப்புல. யார்கிட்ட? ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனிக்கிட்ட டைப் வந்து போட்டிருக்காங்க. அவங்கள பற்றி விசாரித்தாலே தலை சுற்றுது சார். என்ன ஆச்சுன்னே தெரில கதிர் சாருக்கு. அவங்க ஏகப்பட்ட கம்பெனி வந்து ஆரம்பித்து மோசடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனி அதோட ஜாயின் பண்ணால் நம்ம கம்பெனி அவ்வளோதான், திவால் ஆகி போக வேண்டியதான். எங்களோட எதிர்கால வாழ்க்கை எல்லாமே இந்த கம்பெனி நோக்கி தான் இருக்குது. பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து பக்கத்தில் இருக்க போய் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கதிர் ஏன் இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணுறான்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனி கூட டைப் வந்து வச்சுருக்கான், அப்பாவையும் வந்து சிக்க வச்சுருக்காங்க வாலண்டரியாக. அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. மாமா வந்து கம்பெனி வந்து இழுத்து மூடணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட கம்பெனி இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கம்பெனியே திவால் ஆகணும், இங்கே வந்த ஊர் ராசினால தான் அப்படி இருக்கணும்னு. இதெல்லாம் லேசுப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. முதல்ல ஜேபியை எப்படி மீட் பண்ணா கதிர், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். யார் கூட்டிகிட்டு போனா? ராகினி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல புட்டு வைக்கிறாங்க நம்ம இந்திரா. வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கதிர் வந்து ஏதோ சாதித்த மாதிரி வந்து 250 கோடி ரூபா ஃபைலை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காப்புல. தூக்கி வந்து பொத்துன்னு போடுறாங்க.
இனிமேட் நான் தான் இந்த வீட்டில் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது காவியா வந்து கேட்கவே இல்லை. ஏய் நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்டி நான் தான் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கேனே என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? நீங்கள் தான் தனியாக பேசிக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அதானே பார்த்தேன் கௌதம் வந்து 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தானா தலை மேலே தூக்கி வச்சு போராடுவீங்க. ஆனால் நான் அப்படியா 250 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உண்மையிலேயாவா சொல்கிற அப்படின்னு சொல்லி காவியா கேட்குறாங்க. அதானே பார்த்தேன் கௌதம் ஏதாவது செஞ்சா ஆஹா ஓஹோன்னு தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. என் ஆசை பொண்டாட்டி அப்படிதாண்டி நான் 250 கோடி ரூபா வந்து சம்பாரிச்சிட்டு வந்திருக்கேன். பார்த்துக்க இதில் ப்ராஃபிட் மட்டும் 75லேருந்து 150 கோடி ரூபா கிட்ட கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் பழைய பாக்கி 50 கோடி ரூபா அடைச்சா கூட இன்னும் 1 இயரில் 100 கோடி ரூபா கிட்ட லாபம் மட்டும் கிடைக்கும் பழைய கடன்லாம் போக. உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு கௌதமுக்கு நான் எதுவுமே வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன், வீட்டில் உட்காந்து தண்டச்சோறு வந்து சாப்பிட வேண்டியதான். என்ன ஆச்சு எதுக்கு கௌதமுக்கு வந்து இப்படி வந்து வன்மத்தோட ஈகோவோட சுற்றிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டியது தானே? ஆமாம் 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கிடைச்சா அவன் மட்டும் தனியாக பார்ப்பான், பேரு புகழும் கிடைக்கும். ஆனால் நான் கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். கடைசியில் கௌதம் இருந்தனால தான் கதிரால் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக முடிக்க முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர். ஏங்க இவ்வளோ வன்மத்தோட சுற்றுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நீ யாரு கேட்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய வாங்கி வச்சுட்டு உன்னை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவேன். அதுதான் நடக்கும் போது உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, டைவர்ஸ் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர். இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? முடிஞ்சா சொல்லிப்பாரு, உன்னாலலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர். உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க காவியா. அப்படின்னா சொல்ல முடியாதா? வா போகலாம் வா போகலான்னு சொல்லி தரன்னு இழுக்கிறாங்க நம்ம கதிரை. ஏய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் இப்பயே போய் வெளில போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 அடி வந்து வெளில வந்து வராங்க. உன்னை வந்து சும்மான்னு இருக்கவே மாட்டியாடி, ஏன்டி என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே என்னமோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏமா சுபா வெற்றி எல்லாரும் போய் சமாதானப்படுத்துறதுக்கா என்னடா பிரச்சனை உனக்கு? இவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாப்புல, கம்பெனியில் ஏதோ ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இப்போ கௌதம் வந்து டம்மி பண்ணணும்னு சொல்லி முடிவில் இருக்காப்புல. ஏன்டா கம்பெனி தான் உங்ககிட்ட வந்து நிர்வாகம் வந்து கொடுத்துட்டாங்க, அம்மா நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியதானே, எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனைங்கிற மாதிரி வெற்றி வந்து கேட்குறாங்க. கௌதம் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்படியாடா பண்ணி வச்சிருப்ப? ஓ கம்பெனியில் நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு. யாருண்ணா அந்த ஸ்பையு சொல்கிறானா? இப்பயே அவனை கண்டுபிடிச்சி வேலையை விட்டு தூக்குறேன். அப்படி எப்படிடா ஸ்பையை வந்து இவ்வளோ வேலையை வந்து பார்க்குற அளவு வச்சிருக்கியா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க அந்த இடத்துல. உன்னை விட எத்தனை மடங்கு தெரியுமா வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில ப்ராஃபிட் சம்பாரிச்சா சந்தோஷம் தான். ஆனால் அம்மா உன் பேரில் வச்சிருக்க மதிப்பு மரியாதை எல்லாம் வந்து வச்சிடாத. ஜேபியோட வந்து டைப் வந்து பண்ணாத, பண்ணனா அப்புறம் அவ்வளோதான். ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட கம்பெனி வந்து திவாலாக்கியிருக்காப்புல. டேய் இந்த வாட்டியெல்லாம் அப்படியெல்லாம் ஆகாதுடா, என்னை கூட்டிகிட்டு போன ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், நிச்சயம் அவங்க அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ராகினியை போட்டு விடுற மாதிரி பேசுகிறாங்க. ஓ இதுக்கு பின்னாடி ராகினி தான் இருக்காளாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் இந்திராவும். அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க.